ஒரு குழந்தைய எத்தனை தடவை தான்ப்பா கடத்துவீங்க? ஜிவி பிரகாஷோட நடிப்புல ரிலீஸ் ஆயிருக்க பிளாக்மெயில் ரிவ்யூக்கு போற முன்னாடி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பிளாக்மெயில் இந்த படத்தோட கதையை பொறுத்தவரைக்கும் ஸ்ரீகாந்த் மற்றும் பிந்து மாதவி அண்ட் அவங்களோட குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பயணம் செய்றாங்க. அந்த பயணத்தின் போது நடுவுல ஒரு கார் குறுக்க வந்தனால ஆக்சிடென்ட் ஆயிடுது. ஸோ ஸ்ரீகாந்தும் அந்த டிரைவருக்கும் பயங்கரமான சண்டை ஏற்படுது. அதில வந்து குழந்தை மிஸ் ஆயிடுறாங்க. ஸோ குழந்தை கிடைச்சாரா இல்லையா? ஜிவி பிரகாஷுக்கும் இந்த கதைக்கும் என்ன சம்மந்தம்ன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படம் லிட்டரலி 2 ஹவர்ஸ் தான். அந்த 2 ஹவர்ஸுக்கான ரேசி ஸ்க்ரீன் பிளே இந்த படம் சூப்பரா குடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சாம் சிஎஸோட பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாவே அமைஞ்சிருக்கு. அண்ட் நடிக்கப்பட்ட எல்லா நடிகர்களுமே ரொம்பவே சிறப்பா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கு. அது நல்லாவே பிளேஸ்மென்ட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த படத்தினுடைய டிராபேக் பொறுத்தவரைக்கும் ஒரு குழந்தைய கடத்துறாங்க, காப்பாத்துறாங்க. கடத்துறாங்க, காப்பாத்துறாங்க. ஒரு கட்டத்துல நாமளே சொல்லிடுவோம். இந்த இடத்துல குழந்தைய டிராப் பண்ணா கண்டிப்பா கடத்த தான் போறாங்கன்ற மாரி. ஸோ இந்த மாதிரியான பிரெடிக்டபிளான ஒரு சில விஷயங்கள் ஸ்க்ரீன் பிளே ஆகுது. அது மட்டும் இந்த படத்துல சோர்வடையுது. இனிமே ஸ்க்ரீன் பிளேல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலான்ற மாரி ஃபீல் ஆகுது. ஏன்னா டூ மச் ஆஃப் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமோ தோணுது. ஏன்னா ஒரு ட்விஸ்ட் குடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே டிராவல் வேணா பரவால்ல. ஏன்னா அடிக்கடி ட்விஸ்ட் குடுக்குறனால